ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அதாவது 6th டேர்ம் 1ல் வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோட்ஸ் வந்து நானே எந்த ஒரு வெப்சைட்டோ எந்த ஒரு வீடியோ பார்க்காம நானே ஓனாக எடுத்த நோட்ஸு. இதை நீங்கள் தாராளமாக நம்பலாம். ஸோ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் ஒரு வீடியோ எடுத்தேன். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட் வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீனில் டாபிக் பார்க்கலாமா? ஓகே, ஷால் வி கோ? ஓகே, தென் ஸ்டார்ட். ஹெல்த்தோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் ரெஃபர்ஸ் டு எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங். அப்படின்னா ஹெல்த் நம்மள என்னது அப்படின்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு நல்லா இருந்தால் தான் அது வந்து ஹெல்த் வந்து இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்களா, வந்து உடலாலையும் மனசாலையும் அது வந்து சம்மந்தப்பட்டது தான் ஹெல்த் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் வந்து போல்டு லெட்டர், அதாவது இம்பார்ட்டன்ட் லெட்டர் வந்து ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணியிருப்பேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நியூட்ரியன்ஸ், அதாவது த கெமிக்கல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபுட் விச் கிவ் அஸ் எனர்ஜி. அப்படின்னா எப்படி சொல்கிறது, இந்த ஃபுட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்டு தான் அந்த நியூட்ரிஷன் வந்து கொடுக்குறது, எனர்ஜி. அதாவது நியூட்ரிஷன் அப்படின்னா ஃபுட்டில் உள்ள எனர்ஜியை தான் நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹெல்ப் டு பில்ட் அவர் பாடி அண்ட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டிசீஸ் ஆர் கால்டு நியூட்ரிஷன். அதாவது பாடி வந்து எப்படின்னா எதுக்கு உதவுது அப்படின்னா, டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது பாதுகாக்கிறதுக்காக நியூட்ரிஷன் வந்து உதவுது அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், சம் இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் வந்து கொடுத்துருக்கேன். எத்தனை நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னா 6. இது வந்து கொஸ்டினில் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக இது வந்து வரும். எத்தனை அப்படின்ட்டு, ஹவு மெனி இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் சோர்சஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 அப்படின்னு கண்ணை மூடிட்டு அடிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், வாட்டர். ஓகே, இதில் இருக்க ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ். அதில் கொஞ்சம் நான் ஸ்பெல்லிங் அடிச்சு வச்சிருக்கேன், பின்னோட்டி நீங்களும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எனர்ஜி கிவிங் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஃபுட். அதாவது என்ன சொல்றாங்க, கார்போஹைட்ரேட்ஸ்னா இது நமக்கு வந்து ஒரு எனர்ஜி தரக்கூடிய உணவு தான் இது கார்போஹைட்ரேட்ஸ். எப்படி சொல்கிறப்போ, கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ரைஸ். இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரைஸ் சாப்பிட்டு போனால் தான்ப்பா நல்லா எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அடுத்து வந்து சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. சுகர் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃப்ரூட்ஸ், ஹனி, அப்புறம் கேன் சுகர், அப்புறம் பீட்ரூட், இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராச். இதில் இருக்குது ரைஸில் வந்து அதிக ஸ்ட்ராச் இருக்குது, மைஸ், சோளம், பொட்டேட்டோ, எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் டைட்டரி ஃபைபர் அப்படின்னா நார்ச்சத்து உணவு எதில் இருக்குன்னா ஹோல் கிரைன்ஸ்லையும். நெக்ஸ்ட் நட்ஸ், எக்ஸெட்ரா. கிரைன்ஸ்னா என்னன்னு தெரியுமா, தானிய வகைகள். நோட் பண்ணிக்கோங்க தெரியலனா. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபேட் இஸ் ஆல்சோ அண்ட் எனர்ஜி கிவிங் ஃபுட் அண்ட் இட் இஸ் ப்ரொவைட் மோர் எனர்ஜி தென் கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது ஃபேட்னா என்னது, கொழுப்பு தன்மை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு எனர்ஜி கிவிங் ஃபுட் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மோர் எனர்ஜி தென் கார்போஹைட்ரேட்ஸ். என்ன, அது வந்து கார்போஹைட்ரேட்ஸை விட அதிகமான எனர்ஜி வந்து ஃபேட் வந்து ப்ரொவைட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு எப்போனாலும் எந்த டைம்னாலும் உங்களுக்கு நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபேட்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் பார்ப்போம் பகுதியில். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்னா வெண்ணெய், கீ, மில்க், சீஸ், எக் யோக், பன்னீர், நட்ஸ், மீட், ஃபிஷ், இதெல்லாம் ஃபேட், கொழுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரோட்டீன். இட் இஸ் நெசசரி ஃபார் அவர் க்ரோத். ப்ரோட்டீன் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட், நெசசரினா தேவை. எதுக்கு தேவை அப்படின்னா, நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து ப்ரோட்டீன் மிக மிக அவசியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெகுலேஷன் வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன் சச் அஸ் டைஜஷன். அப்படின்னா நம்மளோட டைஜஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா ஜீரணிக்க, அதாவது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து பாடி ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, பல்சஸ், எக்ஸ், ஃபிஷ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், மில்க், சிக்கன், நட்ஸ், சோயாபீன்ஸ், கிராம்ஸ், இதெல்லாம் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து நான் இந்த இடத்துல கேட்குறேன். அதாவது ஹை ரிச் ப்ரோட்டீன் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், டேஸ் ஆர் பாடி பில்டிங் ஃபுட்ஸ். எது வந்து பாடி பில்டிங் ஃபுட், ப்ரோட்டீன் ஆர் பாடி பில்டிங் ஃபுட். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாடி பில்டிங்னா என்னது, நம்மளோட உடம்பு மசில்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு ப்ரோட்டீன் வந்து மிக அவசியம். நெக்ஸ்ட் பாருங்கள், டூ யூ நோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து நான் டயக்ராம் மாதிரி ஒரு சும்மா மைண்ட் மேப் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். அதில் பாருங்கள், சோயாபீன் இஸ் த ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இதை அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்டேன். பாருங்கள், அந்த சோயாபீன் தான் அதிக ஹை ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதாவது ப்ரோட்டீன்லேயே அதிகமான சோயாபீன்ஸ் தான். இன்னொன்று ஒரு எப்படி சொல்ல, ஒரு தானிய வகைன்ட்டு சொல்லலாம். அது என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், விட்டமின்ஸ் என்னது, வைட்டமின்ஸ் உங்களுக்கு தெரியும். விட்டமின்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரொடெக்டிவ் ஃபுட். அதாவது விட்டமின்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பாதுகாக்க நம்ம உடலை வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6 மேஜர் விட்டமின்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ABCD, E and K. என்னெல்லாம் ABCD, E and K. எத்தனை விட்டமின்ஸ், ஹவு மெனி விட்டமின்ஸ் ஆர் தேர் இன் நியூட்ரிஷன் அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா, there are 6 மேஜர் விட்டமின்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் இதுவும் 6 தான். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன்லையும் 6 தான் இருக்குது. ஓகேவா? ரெண்டே குழப்பிக்கிடாதீங்க. நெக்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், கிரெயின்ஸ், மீட்னா கறி. நெக்ஸ்ட் பாருங்கள், விட்டமின் பியும் சியும் வாட்டர் சோலியபிள், அதாவது தண்ணீரில் கரையக்கூடிய என்னென்ன விட்டமின்னா பி அண்ட் சி. நெக்ஸ்ட் விட்டமின் ADEK அப்படின்னா ஃபேட் சோலியபிள், கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன்.
அது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம 6th படிக்கும் போதே நம்மலாம் ஸ்டடி பண்ணியிருப்போம் மேக்ஸிமம். இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் ஏ சோர்சஸ் டிசீஸ் டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து உடம்புல இல்லைனா என்னென்ன நோய்கள் வருது, அதோட சிம்டம்ஸ், இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன உணவு சாப்பிடலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபிஷ் ஆயில், எக், மில்க், கீ, கேரட், கார்ன், எல்லோ ஃப்ரூட்ஸ், கிரீன்ஸ் வந்து விட்டமின் ஏ வந்து இவ்வளோ ஃபுட்டில் வந்து விட்டமின் ஏ இருக்குது. ஓகே, விட்டமின் ஏயால் வரக்கூடிய நோய் வந்து என்னது அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ், அதாவது நைட்டு போல் கண்ணு தெரியாமல் இருக்கிறது. அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா புவர் விஷன்னா கண் வந்து கொஞ்சம் பரவலாமல் தெரியுது. டிஃபிகல்ட்டி ஆஃப் சைட் இன் டிம் லைட், அதாவது ஒரு டிம் லைட்டில் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், பி. விட்டமின் பி வந்து என்ன டிசீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்ஸ் பார்க்கலாம். ஹோல் கிரைன்ஸ், மில்க், அன்பாலிஸ்டு ரைஸ், அதாவது தீட்டப்படாத அரிசி, மில்க், ஃபிஷ், மீட், பீஸ், லென்டில்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ். இதால் என்னென்ன நோய், இதை வந்து சாப்பிட்டா நோய் வராமல் இருக்கும். ஓகேவா, இது வந்து சாப்பிட்டா நோய் வரணும்னு நினச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பெரிபெரினால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நர்வ் வீக்னஸ், அதாவது நரம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஃபேட்டிக் அப்படின்னா சோர்வு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் ஒரு வகையான ஒரு சத்து குறைபாடு நோய் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் சி பாருங்க, ஆரஞ்சஸ், ஜூஸ், கூஸ்பெரிஸ், கிரீன்ஸ் அப்படின்னா கீரை வகைகள், சில்லி, டொமேட்டோ, இதெல்லாம் விட்டமின் சி இருக்குது. டிசீஸ் வந்து என்னது வரும் அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்னா நம்ம பற்களில் வந்து ஈர்களில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதில் வந்து என்ன ப்ளீடிங் கம்ஸ், அந்த ஈர்களில் வந்து ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, டி. ஃபிஷ் ஆயில், மில்க், எக், சன்லைட்டில் வந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் எதுன்ட்டு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் வந்து விட்டமின் டின்னு வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன டிசீஸ் அப்படின்னா ரிக்கட்ஸ் அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வீக் அண்ட் ஃப்ளெக்சிபிள். நான் உங்களுக்கு வந்து இதோட பெரி ஸ்கர்வி, ரிக்கெட்ஸ் எல்லாம் டயக்ராம் வந்து உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணதே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இ. வெஜிடபிள் ஆயில்ஸ், கிரீன்ஸ், வெஜ், ஹோல் வீட், அதுக்கப்புறம் மேங்கோ, ஆப்பிள், க்ரீன். இதில் வந்து என்னென்ன டிசீஸ்லாம் ஏற்படுதுன்னு பார்க்கலாமா. நர்வ் வீக்னஸ், விஷன், டீட்டோரியேஷன் அப்படின்னா நர்வ் வீக்னஸ், அதாவது நரம்பு வந்து வீக்காக இருக்கிறது, அதே தான். விஷன் வந்து டீட்டோரியேஷன் அப்படின்னா கண் வந்து கொஞ்சம் பார்க்கக்கூடிய தன்மை வந்து குறையும். நெக்ஸ்ட் ஸ்டெரிலிட்டி, லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பவர் டு இல்னஸ். ஸ்டெரிலிட்டி அப்படின்னா மலட்டுத்தன்மை வந்து ஏற்படக்கூடும். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட் பவர்ஸ் டு இல்னஸ் அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் கே பார்க்கலாம். கிரீன் வெஜ், டொமேட்டோ, கேபேஜ், நெக்ஸ்ட் எக், மில்க் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, அதோட டிசீஸ் வந்து வீக்னஸ் ஆஃப் போன்ஸ், டீத். நெக்ஸ்ட் பாருங்க, வீக்னஸ் ஆஃப் போன்ஸ் அப்படின்னா போன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதும், நெக்ஸ்ட் டீத், பல்லு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதும். ப்ரொஃப்யூஸ் ஆஃப் ப்ளீடிங் ஆஃப்டர் எ ஸ்மால் இன்ஜரி. ப்ரொஃப்யூஸ்னா அதிகப்படியான. ஸ்மாலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேலே குட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃப்யூஸ்னா என்ன, ஒவ்வொரு இங்கிலீஷ் லெட்டர் தெரியாத வேர்டுக்கு வந்து நீங்கள் மேலே ஒரு பென்சில் இட்டு மேலே கொஞ்சம் சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கும் போது ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரொஃப்யூஸ் ஆஃப் ப்ளீடிங் ஆஃப்டர் எ ஸ்மால் இன்ஜரி, சின்ன ஒரு இன்ஜுரி ஆனால் கூட நிறைய வந்து அதிகப்படியான ரத்தம் வந்து போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, டூ யூ நோ கொஸ்டின் வந்து வச்சிருக்கேன். கூஸ்பெரி கண்டெயின் நியர்லி 20 times விட்டமின் இ தென் ஆரஞ்ச். விட்டமின் சி. ஆரஞ்சில் வந்து என்ன விட்டமின் இருக்குன்னு கேட்பாங்க, விட்டமின் சின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் ஆரஞ்சில் இருக்க விட்டமின் சியை விட கூஸ்பெரியில் இருக்க விட்டமின்ஸ் வந்து 20 times இதில் விட அது அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் மினரல்ஸ், தாதுக்கள். இட் இஸ் ரெக்யூர்டு ஃபார் க்ரோத் அப்படின்னா இது வந்து நமக்கு எதுக்கு க்ரோத் வந்து ரெக்யூர் பண்ணுறதுக்காக இந்த மினரல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் பாடி ஃபங்க்ஷன், நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது வந்து உதவுது. நெக்ஸ்ட் சோர்சஸ் ஆஃப் மினரல்ஸ்னா ஸ்பினாச், கீரை வகைகள் ஒன்று, பல்சஸ், எக்ஸ், மில்க், ஃபிஷ், ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம், டேஸ் ஆர் ஆல்சோ ஏ ப்ரொடெக்டிவ் டூல்ஸ்னா மினரல்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கூடிய ஒரு உணவு. ஓகேவா, நெக்ஸ்ட் மினரல்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம் பாருங்கள், ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத். அதாவது கால்சியம் நம்ம உடம்புல இருக்குன்னா ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாட்டிங் ஆஃப் பிளட், அதாவது ஒரு இன்ஜுரி ஆனால் கூட அந்த பிளட் வந்து வந்துகிட்டே இருக்கும்ல, அது வந்து கிளாட், அதாவது உரைய வைக்கிறது. கிளாட்டிங்னா உரையக்கூடிய ரத்தத்தை உரையக்கூடிய வைக்கிறது வந்து கால்சியம் கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ், ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத், அதே தான் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத். அயோடினா சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், அதாவது தைராய்டு ஹார்மோனை வந்து சீராக வைக்கிறது வந்து அயோடின். நெக்ஸ்ட் அயன் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் அண்ட் பிரெயின். அயன் வந்து இரும்புச்சத்து, அது வந்து என்ன யூஸ் ஆகுனா ஹீமோகுளோபின், ரத்தத்துக்கு தேவையான இரும்புச்சத்தை வந்து அது வந்து ஃபார்மேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு அது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டூ யூ நோ கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 80% ஆஃப் த மொரிங்கா லீவ்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. அதாவது மொரிங்கா லீவ்ஸ்னு ஒரு லீவ்ஸ், நான் வந்து அது உங்களுக்கு ஃபைல் அட்டாச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லீவ்ஸ் வந்து 80% வந்து இந்தியாவிலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து மொரிங்கா லீவ்ஸ் வந்து இம்போர்ட் கண்ட்ரிஸ், இறக்குமதி பண்ணுற இடங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். சைனா, யூஎஸ், ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இதில் வந்து நம்ம வந்து மொரிங்கா லீவ்ஸ் வந்து இறக்குமதி பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து அவர் பாடி நீட்ஸ் அண்ட் அடிக்வேட் சப்ளை ஆஃப் வாட்டர் இன் ஆர்டர் டு மெயின்டைன் குட் ஹெல்த். அதாவது வாட்டர் வந்து நம்ம அடிக்வேட், போதுமான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு தேவை, அதுதான் ஒரு நல்ல ஹெல்த் அப்படின்ட்டு நல்ல ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மெயின் நியூட்ரிஷன், லேக் ஆஃப் நியூட்ரிஷன் இன் த டயட் ஆர் கால்டு டெஃபிஷியன்சி டிசீஸ். அதாவது ஒரு நியூட்ரிஷன் வந்து அந்த உடம்புல இல்லை அப்படின்னா டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து ஏற்படக்கூடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ். குவசகரோட சிம்டம்ஸ் வந்து என்னன்னா ஸ்டண்டர்ட் க்ரோத், ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ், லிம்ஸ் அண்ட் பெல்லி டயரியா. ஸ்டண்டர்ட் க்ரோத் அப்படின்னா வளர்ச்சி வந்து குறைபாடு, குட்டையாக இருப்பாங்க.
அடுத்து ஸ்வெல்லிங் ஆஃப் ரேஸ் வந்து ஸ்வெல்லிங் வந்து எப்படின்னா ரேஸில் போவோம்னா அதிகமான ஸ்வெல்லிங் வீக்கம் வந்து ஏற்படக்கூடும். இதிலனா லிம்ஸ்னா கை கால், பெல்லினா அடிவயிறு, இதிலலாம் வீக்கம் ஏற்படும். வயிறு வந்து பெருசாக இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அடுத்து டயரியானா தெரியும், வயிற்றுப்போக்கு. நெக்ஸ்ட் பாருங்க சாம், இந்த சைடில் ஒன்று கொடுத்துருக்கேன், சிவியர் அக்யூட் மெயின் நியூட்ரிஷன். இது வந்து ஒரு அப்ரிவேஷன், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க மராஸ்மஸ், ஸ்கின்னி அப்பியரன்ஸ் ஸ்லோலி பெல்லி பாடி க்ரோத். அப்படின்னா ஸ்கின்னி அப்பியரன்ஸ்னால் தோல் வந்து ஒட்டி இருப்பாங்க, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஸ்லோ பாடி க்ரோத்னா ரொம்ப வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் மினரல் டெஃபிஷியன்சி டிசீஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேல்சியம்னால என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வருதுன்னா ரிக்கட்ஸ். பாஸ்பரஸ்னால ஆஸ்டியோமலைட்டி, அப்படின்னா அது ஒரு சத்து குறைபாடு நோய். அடுத்து பாஸ்பரஸ் சொல்லிட்டு அயோடின் அப்படின்னா கிட்னிசம் இன் சைல்டு, அதாவது ஒரு குழந்தை வந்து அவங்களோட தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு சுரபி வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் குவைட்டர் அப்படின்னா இன் அடல்ட் வந்து எப்படின்னா குவைட்டர் அப்படின்னா ஒரு அடல்ட் ஆகையில் அந்த தைராய்டு சுரபி வந்து ரொம்ப அதிகமாக சுரபியாகி அந்த கழுத்து பகுதியில் வந்து அதிகமாக வீக்கம் ஏற்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அயன் வந்து அனீமியானு தெரியும் தானே, அனேமியானா இரத்த சோகை. நெக்ஸ்ட் பாருங்க ஒரு டூ யூ நோ கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். இந்தியா ஹாஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் obese children in the world ஆஃப்டர் சைனா. அப்படின்னா இந்தியா வந்து செகண்ட் இடத்துல இருக்குது. எதில் அப்படின்னா obese children அப்படின்னா obese children எப்படின்னா வெயிட் வந்து சில்ட்ரன் வந்து ஒரு குழந்தைகள் வந்து வெயிட் அதிகப்படியான வெயிட் உள்ளவங்க வந்து இந்தியா வந்து செகண்ட் இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 4.4 மில்லியன் சில்ட்ரன் இன் த கண்ட்ரி ஹாவ் எக்ஸஸ் வெயிட். அப்படின்னா அதிகப்படியான வெயிட் வந்து சில்ட்ரன் வந்து கண்ட்ரியில் வந்து இருக்காங்க. எவ்வளோனா 14.4 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹூ அப்ரிவேஷன் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள் மைக்ரோப்ஸோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டைனி லிவிங் திங்ஸ் தட் ஆர் டூ ஸ்மால் டு பி சீன் வித் த நேக்கட் ஐஸ். அதாவது மைக்ரோப்ஸ் அப்படின்னா ஒரு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சின்ன நுண்ணுயிர், அதாங்க சொல்லியிருக்காங்க. மேஜர் ஃபோர் குரூப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை. நெக்ஸ்ட் பாக்டீரியா பாருங்க, தீஸ் ஆர் வெரி ஸ்மால் ப்ரோக்ரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். பாக்டீரியா வந்து ஒரு சின்ன நுண்ணுயிர். அது வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். செல்ஸ் டு நாட் ஹாவ் நியூக்ளியஸ், அதாவது உட்கரு வந்து அதுக்கு கிடையாது. டு நாட் ஹாவ் மெம்பரேன்ஸ் பவுண்ட் ஆர்கனிஸ், அதாவது வெளிப்புறமாக ஒரு ஆர்கனிஸ் மாதிரி இருக்கணும், அதுவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டு யூ நோ டிசீஸ் இஸ் எ டெஃபினைட் பேத்தாலஜிக்கல் ப்ராசஸ் ஹேவிங் எ கேரக்டரிஸ்டிக் செட் ஆஃப் சைன் அண்ட் சிம்டம்ஸ். அதாவது டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படக்கூடிய ஒரு சைன் அண்ட் சிம்டம்ஸ், அதாவது சிம்டம்ஸ் வந்து வெளியில் ஏற்படும், அதுதான் ஒரு நோய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டிஸார்டர் அப்படின்னா அழிவு அப்படின்னா டி அரேஞ்ச்மெண்ட் ஆர் அப்நார்மலிட்டி இன் ஃபங்க்ஷன், அதாவது அரேஞ்ச்மெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருக்கக்கூடியதான் டிஸார்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாக்டீரியல் டிசீஸ் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது பரகுது அப்படின்னா கால்ரா வந்து எப்படி பரகுது அப்படின்னா வாட்டர் மூலியமாக, தண்ணியில் வந்து கால்ரா வந்து பரகுது. நெக்ஸ்ட்டு நிமோனியா வந்து ஸ்னீஸ் ஆர் காஃப், அதாவது நிமோனியாங்கிற பாக்டீரியா டிசீஸ் வந்து ஒருவர் வந்து தும்மலாகவும் இருமல்னாகவும் வருகிறது. டெட்டனஸ் அப்படின்னா ஊன்ஸ், அதாவது இப்போ வந்து ஊன்ஸ்னா புண்ணு இருக்கிறதுல வந்து ஒரு தூசியோ மண்ணோ கல்லை வந்து படுறனால அந்த பாக்டீரியா வந்து இன்சைட் என்டர் இன்டு த பாடிக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த டெட்டனஸ் நோய் வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸ் அப்படின்னா டிபின்னு சொல்கிறாங்களா, ஸ்னீஸ் ஆர் காஃப், அதாவது ஒருத்தவங்க வந்து இருமும் போது தும்மும் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் தான் டியூபர்குலோசிஸ். டைஃபாய்ட் ஃபீவர் வந்து ஃபுட் ஆர் வாட்டர், உணவு மூலியமாகவும் தண்ணி மூலியமாகவும் பரவக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்க, வைரஸ் ஏ மைக்ரோஸ்கோபிக் இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட் தட் கேனாட் ரீப்ரொடியூஸ் ஆன் இட்ஸ் ஓன். அதாவது வைரஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா வைரஸ் வந்து வெளியில் இருக்கும்போது வந்து அது வந்து உயிரற்றவையாக இருக்கும். ஒரு மனித உடலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும்போது அது வந்து நிறைய பாக்டீரியாஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் கேன் இன்ஃபெக்ட் ஆல் டைப் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோஆர்கனிசம்ஸ். அதாவது வைரஸ் வந்து பிளான்ஸையும் தாக்குது, அனிமல்ஸு, அப்புறம் ஹியூமன் பாடி, மைக்ரோஆர்கனிசம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் கண்டெயின் ஆர்என்ஏ இன்ஸ்டீட் ஆஃப் டிஎன்ஏ, இட்ஸ் கால்டு ரெட்ரோ வைரஸ். நெக்ஸ்ட் வந்து வைரஸ் வந்து ஆர்என்ஏக்கு பதிலாக டிஎன்ஏ வந்து கண்டெயின் பண்ணுறது வந்து ரெட்ரோ வைரஸ், இட் கால்ட் ரெட்ரோ வைரஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ், என்னென்ன டிசீஸ் வந்து வைரஸ்னால வருது அப்படின்னா காமன் கோல்டு, ஹெப்பாட்டிட்டிஸ், நெக்ஸ்ட்டு ஸ்மால் பாக்ஸ், மெசல்ஸ், இன்ஃப்ளூன்ஸா, போலியோ, சிக்கன் பாக்ஸ், இதெல்லாம் வந்து வைரஸ் மூலியமாக அந்த டிசீஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இது வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் வந்து 6th புக்கில் வந்து லாஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, குவைசகர் அண்ட் மாரஸ்மஸ் ஆர்
புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ். என்னது? புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஓகேவா? புரதச்சத்து குறைபாடு. நெக்ஸ்ட் பாருங்க நைட் பிளைண்ட்னஸ், ஸ்கர்வி, ரிக்கட்ஸ் அண்ட் பாக்டீரியா ஆர் விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீஸ். இது வந்து என்ன? நைட் பிளைண்ட்னஸ், நைட் போல் கண்ணு தெரியாமல் இருக்குது. ஸ்கர்வி, பற்கள் ஈர்கள் உள்ள பிரச்சனை, ரிக்கட்ஸ் அண்ட் பாக்டீரியா, இதெல்லாம் என்னது? பெரி இதெல்லாம் என்ன டெஃபிஷியன்சி அப்படின்னா வைட்டமின் குறைபாடு, வைட்டமின் சத்து குறைபாடு, அதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீஸ். அவர் பாடி நீட்ஸ் ப்ரோட்டீன் ஃபார் மசில்ஸ் பில்டிங், அதாவது என்ன நம்ம பாடிக்கு தேவை, அந்த மசில்ஸ் வந்து டைட் ஆகவும் பாடிக்கு மசில்ஸ்க்கு வந்து தேவையான உணவு எதுனா ப்ரோட்டீன் சத்து வந்து தேவை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கர்வி இஸ் காஸ்ட் டியூ டு த டெஃபிஷியன்சிஸ் ஆஃப் விட்டமின் சி. ஸ்கர்வினாலே விட்டமின் சி அப்படின்ட்டு ஞாபகம், ஸ்கர்வி விட்டமின் சி அப்படி இந்த ரைமிங்காக வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க கால்சியம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் மினரல்ஸ். நெக்ஸ்ட் பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கானிசம். பார்த்தோம் இல்லையா? மெயின் நியூட்ரிஷன் லீட்ஸ் டு டெஃபிஷியன்சி டிசீஸ். மெயின் நியூட்ரிஷன், நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் இல்லைன்னா நம்ம பாடி வந்து எதை லீட்ஸ் ஆகும் அப்படின்னா டெஃபிஷியன்சி சத்து குறைபாடு ஏற்படும். அயோடின் டெஃபிஷியன்சி டிசீஸ் லீட்ஸ் டு குவைட்டர் இன் அடல்ட், அதாவது அயோடினாலையும் பார்த்துருக்கோம்னா அடல்ட்டுக்கு வந்து கழுத்து வீக்கமாகும், குவைட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ளூன்ஸா இஸ் எ வைரஸ் டிசீஸ். இன்ஃப்ளூன்ஸான ஃப்ளூ வைரஸ் வந்து எதனால் ஏற்படுதுன்னா வைரஸ் டிசீஸ்னால ஏற்படுது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.